ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், கொஞ்சம் சீரக பவுடர், கரம் மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை போட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊற வச்சுக்கோங்க. வெளியவே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை. க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ 1/2 hour கழித்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கீறி வச்சுருக்கேன், அதையும் நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்குறது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை இந்த எண்ணெயில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எண்ணெயில் இந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அப்புறம் அந்த மசாலா வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் சிக்கன் மசாலா ரிமைனிங் இருந்தது, அதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நிறைய தண்ணி விட்டுருக்கோம் சிக்கன்லேருந்து. இந்த தண்ணியெல்லாம் அது அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு, அது அப்சர்வ் ஆகட்டும். தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி ரோஸ்ட் ஸ்டேஜில் வரணும். நான் லேசாக கொஞ்சம் கிரேவியாக வைப்பேன். நல்லா சிக்கன் இன்னும் நல்லா மசாலா மாதிரி வேணும் அப்படின்னா, ஒட்டி வேணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். ஓகே, இது போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஃபைனலாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.